டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி ரேயானோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தான் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம சுடுற இட்லி வந்து இட்லி பேட்டில் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்போவுமே எல்லோரும் இட்லி பேட்டில் ஆயில் ஊற்றி தான் நம்ம வந்து இட்லியை ஊற்றுவோம் இல்லையா. ஆயிலுக்கு பதிலாக வந்து கீ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா சுத்தமாக பிளேட்டில் வந்து இட்லி ஒட்டாமல் அழகாக இலகி வரும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைடாக வந்து தக்காளி சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரைஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி என்னடானா சின்னவன் என் கூடவே எந்திரிச்சதுனால எனக்கு சமையல் வேலை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவனையும் பார்த்து பார்த்து பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி எல்லாமோ சமாளித்து ரயானையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி முடித்ததுமே சீக்கிரமாகவே சின்னவனை தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் என்னோட மார்னிங் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கேன். இப்படி தான் என்னோட டே போச்சு.